ஓகே, இது 8வது பாடத்தை நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை முறை இல்லைன்னா கிறிஸ்தவ சீசத்துவத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். லமோன், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் யூதா. ஸோ இந்த நாள்ல 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போயிடும். ஸோ சத்தியமும் அன்பும் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ சத்தியமும் அன்பும். ஸோ இன்னொரு இடத்துல கிருபையும் சத்தியமும், அதான் யோவான் 1 படிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் வெளிப்பட்டது பார்க்கிறோம். ஸோ 1 யோவான் 4, 7, 8 வசனங்களை மனப்பாட வசனமா கொடுத்திருந்தாங்க. ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ் டெஸ்ட், உண்மைத்தன்மைக்கான ஒரு தேர்வு. அது எப்படி உண்மையா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தெரிஞ்செடுப்பு. ஸோ அதனாலதான் உண்மைத்தன்மைனா எப்படி, அதை இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில வந்தார் என்று விசுவாசிக்கிற ஆவி மட்டும்தான் உண்மையான ஆவின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது மாத்திரமில்ல, ட்ரூத் தட் ஓவர்கம்ஸ், ஜெயம் கொள்ளுகின்ற சத்தியம். எதை ஜெயம் கொள்ளுகின்ற சத்தியம்? நேரத்துல சொல்லுவோம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னிடத்தில் இருப்பவர் பெரியவர். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் வஞ்சக ஆவியாக இருக்கின்ற பிசாசின் கிரியைகள் செய்கிற எல்லாவற்றிலையும் காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் சத்திய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அந்த அடிப்படையில தான் அதை சொல்லப்படும். சோ அது மாத்திரம் இல்ல, பரிபூர்ண அன்பு, பூரணமான அன்பு அல்லது பரிபூர்ண அன்பு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படிங்கிறத குறித்தும் பார்க்கப்படும். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பு இருப்பதனால என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கொள்ளுங்க. ஸோ நோயிங் அண்ட் பிலீவிங், அறிவதும் விசுவாசிப்பது. ஸோ ஆண்டை அறிவது என்ன, ஆண்டை விசுவாசிப்பதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கடைசியாக முதிர்ச்சியான அன்பு, பக்குவமான அன்பு. ஸோ இந்த 5 காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார், இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அந்த காலத்துல அவைகளை நம்பாதவர்கள் இருந்தார். ஸோ நம்முடைய தேசத்திலேயே அப்படி உண்டு. அவதாரம் சொல்லி சொல்லுவாங்க. அவதாரம்னா என்ன அர்த்தம்? அவர்கள் திரும்ப திரும்ப வர வேண்டியது. ஸோ ஒரு முறை வந்தால் போதாது, பல முறை வரும். அப்ப ஒரு முறை வரும் பொழுது அந்த காரியம் நிறைவேறாதபடினாலதான் திரும்பி வர வேண்டும். அல்லது அவர்கள் எதற்காக வந்தார்களோ அது முழுமை பெறாதபடினாலே, அது முழுவதுமாக நிறைவேறாதபடினாலே அவங்க விஷயம் திரும்ப திரும்ப வர முடியும். அவனுடைய நோக்கமும் வித்தியாசம் இருக்கு. அதனது பாவிகளை அழிக்கவும் நீதிமான்களை காப்பாற்றவும் அல்லது நீதியை நிலைநாட்டவும் தான் வந்தார். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க. சோ ஒரு எதிர்ப்பதமா இருக்கு. அதனால அவதாரம் என்று சொல்வது ஒரு தெளிவான ஒரு சரியான வார்த்தையா இருக்கு. ஆனா பைபிள் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23 இருந்து 28 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் பரிசுத்த ஸ்தானத்திலே அல்லது பரிசுத்த பிரசன்னத்திலே ஒரே முறையாக பிரவேசித்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார். அவர் ஒரு ஆசாரியனாக தேவனுடைய பிரசனத்திலே பிரவேசித்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்துக்கு சென்று வேலை செய்கின்ற ஆசாரியர்கள் உட்காருவதற்கு இருக்கை கிடையாது, அவங்களால உட்கார முடியாது, தான் எல்லாத்தையும் செய்யுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே பிரவேசித்து வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ உட்கார்ந்தார், அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை நிறைவேறியது.
நிறைவேறப்பதான் உட்கார முடியும். அதனால ஆண்டவர் மனிதனாக பிறந்தது மாத்திரமல்ல, வாழ்ந்தது மாத்திரமல்ல, மதித்தது மாத்திரமல்ல, அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளும் அவர் நினைச்சால் நம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போனார். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆசாரி, ரெண்டாவது. அதுலதான் முக்கியமான காரியம். அது போக வேற என்ன பார்க்கிறோம்? அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். சோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்கார்னேஷன், பரிபூர்ண அவதாரம் அல்லது நித்தியமான அவதாரம், பரிசுத்தமான பரிபூர்ணமான நித்திய அவதாரம் தான் இயேசு கிறிஸ்து. சோ அவர் எப்படியா 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். சோ அது 50-50 கிடையாது. 50% மனிதன், 50% தேவன், அப்படி கிடையாது. அவர் முழுமையாக தேவன், தேவத்தன்மையுடையவர், முழுமையாக மனித ரூபமேற்றார். சோ இரண்டும் சேர்ந்து அவர் ஒரு தனித்துவமானவர். சோ உலகத்துல அவரை போல ஒப்பிடப்படக்கூடிய ஒருவருமே இல்லை. பரலோகத்தில் அவரை போல ஒப்பிடக்கூடக்கூடிய ஒருவருமே கிடையாது. அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாக இருக்கிறார். சோ இந்த மனித தன்மையை அவர் என்ன செய்யறார்? இந்த சரீரத்தை, மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்துக்குள்ளதான் அவர் பரலோகத்துல இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தல பார்க்கிறோம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். என்ன செய்யுது? காயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். மகிமையில் அவர் இருந்தாலும் அந்த காயங்களோடு தான் இருப்பார். அப்ப அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் பிரவேசித்தார். அதனால அவர் யூனிக். உலகத்துல வாழும் பொழுது அவர் 100% மனிதன், 100% தேவன். மனிதனுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான பாடுகளும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. பசிச்சது, தாகம் அவருக்கு எடுத்தது, அவர் ஆகாரம் எடுத்துக்கொண்டார், அவர் அயர்ந்து நித்திரை பண்ணினார். சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனா இருந்தார். ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஆண்டவர் தேவனா இருந்தபடினால சிலுவையில் அவருக்கு என்ன வலியே தெரிஞ்சிருக்காது. சோ சவுக்கால் அடிக்கப்படும் பொழுது அவருக்கு வேதனையே தெரிஞ்சிருக்காது. அவர் முள்மூடி சுட்ட பொழுது அவருக்கு என்ன செஞ்சிருக்காது? வலியே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர் 100% மனிதன். நமக்கு எப்படி வலிக்குமோ அதே வலி, அதே வேதனை, அதே கஷ்டங்கள், அதே சஞ்சலங்கள், அதே துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லியிருப்பாங்க. சோ இதனால அவர் 100% மனிதனாக 100% தேவனாக. சோ சத்தியம் மற்றும் அறிவு, எல்லா அறிவும் சத்தியம் கிடையாது. எல்லா நாலேஜ், உலகத்துல உள்ள விஞ்ஞானம் அல்லது சரித்திரம் அல்லது கலாச்சாரம் அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ், எத்தனையோ விதமான அறிவுகள் உண்டு. ஆனா எல்லா அறிவும் சத்தியம் கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளும். ஒரு சிலர் யோசிக்கிறாங்க எல்லா அறிவுமே சத்தியம், எல்லா அறிவுமே உண்மை, அதனாலதான் என்ன செய்யறாங்க, சயின்ஸ் அல்லது விஞ்ஞானம் தான் உண்மை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சோ சத்தியம் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தினதுதான் சத்தியம். ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெளிப்பாடுதான் சத்தியம். சோ அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எல்லா உண்மைகளும் அல்லது எல்லா விதமான உலக ஞானமும் சத்தியமாக முடியாது. சோ நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அறிவு என்பது ஒரு வேலை, அதை திரித்து போதிக்க முடியும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அறிவை திரித்து போதிக்கிறார். அதே போல அறிவை என்ன செய்யறாங்க, அறிவுக்கு மத்தியஸ்தல் ஆயிரும். சோ அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, குருக்கள்கிட்ட போவாங்க. சோ குரு என்ன ஆயிடுறாரு, மத்தியஸ்தல் ஆயிரும். அல்லது இடையில ஒரு காட் மேன், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒருவன் இருக்க வேண்டும். அவன் என்ன செய்வான், கடவுளுடைய பிரதிநிதியா மனிதனுக்கும், மனிதனுடைய பிரதிநிதியா கடவுளுக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களை தாங்களே அப்படி குருக்கள் என்றும் அல்லது வழிநடத்து என்றும் சொல்லிக் கொள்கிறார். அதனாலதான் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனுக்கு
ஐயோ என்று வேதனை. சோ அப்படி செய்ய முடியாது. கிறிஸ்து மட்டுமே நமக்கு மத்தியஸ்தராகும். அதனால கிறிஸ்துவை பற்றி அறிவது போது கிறிஸ்துவை அறிய வேண்டும். சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. knowing about Christ and knowing Christ. கிறிஸ்துவை பற்றி அறிவது, கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு அறிவு இருக்கு. சாதாரண உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில அறிவுகள் கண்டிப்பா இருக்கு. அவர் எங்க பிறந்தார், இல்ல கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், அல்லது உலகத்திற்கு ஒளி, இல்ல கிறிஸ்தவர்கள ரட்சகர் சொன்னாங்க, இல்ல ஒரு நல்ல போதகர், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தார், மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தார், அல்லது சமுதாயத்தில் நற்பணி பண்ண வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தினார், அல்லது அன்பாய் இருந்தார். இப்படி அவரை பற்றி நிறைய காரியங்களை மனிதர்கள் அறிந்திருக்கிறார். ஆனா அதனாலே ரட்சிப்பு உண்டாக இயேசு கிறிஸ்துவை அறிவது, அவரை இரட்சகராக அறிவது ஒரு தனிப்பட்ட விதத்தில், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அது மிகவும் அவசியம். சோ ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லும் பொழுது, நாம் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு உண்டாகிறது. அந்த உறவு உண்டானதான் கிறிஸ்துவை அறிவோம். அதனாலதான் பிலிப்பியர்ல எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவர் பாடுகளை அறிய வேண்டும், அவர் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும். இதெல்லாம் என்னத்தை சொல்லுது? அவரை அறிந்து கொள்ளுங்க, அவரோடு கூட ஐக்கியமாகுதல், அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு கொள்ளுதல். சோ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் சத்தியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் சத்தியம் இல்லை. ஒருவன் சத்தியத்தை அறிந்து கொண்டேன் என்று சொன்னார் என்றால் அவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவனாயிருக்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியத்திற்கு ஒரு உருவம் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால சத்தியத்தை அறிந்துக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? சத்தியமற்ற அறியறதுல சோ சத்தியம் என்று ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது பார்க்க முடியாதது, அதை விவரிக்க முடியாதது, அதை புரிந்து கொள்ள முடியாதது, அப்படிலாம் நிறைய காரியங்கள் சொல்றாங்க. உண்மை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். சத்தியம் எப்படி வருது? விசுவாசத்தினால. விசுவாசமும் சத்தியமும் இணைந்தது. விசுவாசமும் சத்தியமும் இணைந்த அறிவே உலகத்திலே மேன்மையான அறிவு. உலகத்திலே மேன்மையான அறிவு அப்படின்னு சொன்னோம்னா சத்தியத்தை விசுவாசத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். சோ இதுதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்க. அதே சமயத்துல இந்த யோவானியன் திரும்ப அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி, கள்ள உபதேசங்களை பற்றி, அதாவது தவறான இதை பத்தி பேசுறார் அப்படின்னோம்னா, ஞான மார்க்கம் என்று சொல்லி அந்த காலத்திலே உண்டு, இந்த காலத்திலே உண்டு. சோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படி ரட்சிப்பு உண்டாகுது, எப்படி ஒருவன் முக்தி பெற முடியும், ஞான மார்க்கம் அல்லது கர்ம மார்க்கம் அல்லது என்ன சொல்லுவாங்க யோக மார்க்கம், பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி பல விதமான மார்க்கம்னு சொல்லுவாங்க. சோ ஞான மார்க்கமும் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அந்த ஞான மார்க்கம்னா என்ன? சோ இந்த ஞான மார்க்கம்னா என்ன? கடவுள் ஒரு சிருஷ்டிகராக இருக்கிறார். அந்த சிருஷ்டிகர் என்ன செய்யறாருன்னா, தன்னிடத்திலிருந்து ஒரு பங்கை பிரித்து இன்னொரு சிருஷ்டிப்பை உண்டார். அப்ப அந்த சிருஷ்டிகருக்கு நிகரான இன்னொரு சிருஷ்டிகர் வருவார். அந்த சிருஷ்டிகர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு பங்கை தன்னிடத்திலிருந்து அனுப்பி இன்னொன்னு உருவாக்கு. அப்படி வரிசையாக உருவாக்கிக்கிட்டே போறாங்க. இப்ப நம்ம விஞ்ஞானத்தை படிச்சிருப்போம், அமீபான்னு சொல்லி. நீங்க படிச்சிருந்த ஞாபகத்துக்கு தான் தெரியுது. அமீபான்னு சொல்லி ஒரு சின்ன கிருமி இருக்கும். அந்த கிருமி என்ன ஆகும்? அது 2ஆக பிரியும். அது என்ன ஆகும்? அது 4 ஆகும், அது 8 ஆகும். அப்படியே அது பிரிஞ்சு 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 அது என்னது பல அமீபாக்கள் வருவார். அதே போலதான் இவங்க சொல்றாங்க, கடவுள் இருக்கிறாராம், கடவுள்ல இருந்து ஒரு விதமான தன்மை வெளிப்படுதான், அது இன்னொரு கடவுளுக்கு ஒப்பான ஒண்ணா உருவாகலாம், அதுல இருந்து இன்னொன்னு உருவாகலாம். அப்படியே உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி
பல கட்டங்களில் இந்த நாம் காண்கின்ற உலகம் உருவாக்கப்படும். வந்து கடவுள் இருக்கிறாரு, கடவுளுக்கு அப்புறம் 2வது கடவுள் இருப்பாரு, 3வது கடவுள் இருப்பாரு, 4வது கடவுள் இருப்பாரு, 5வது கடவுள். அப்படியே வந்து ஒரு 100வது அல்லது 120வதுலதான் உலகம் உண்டாகுது. அப்படி உண்டாகும் பொழுது உலகத்திற்கும் அது எல்லாவற்றுக்கும் முதன்மையான கடவுளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா பல கட்டங்கள்ல இருந்து அது உருவாயிருக்கு. அது கடைசியா பார்க்கும்போது இப்ப கடைசியா வந்த உலகம் அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, அந்த உலகத்தை தொட மாட்டார். முதலாவது இருந்த கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, உலகத்தை தொட மாட்டார். ஏன்னா அது பாவம் நிறைந்த உலகம். அவர் பரிசுத்தமானவர். ஆனா அவர் உருவாக்கி 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 வந்த கடைசியில் என்ன ஆயிப்போச்சு, ஒரு பாவம் நிறைந்த உலகம் வந்தார். அதனால அந்த உலகத்தை அவர் தொடவே மாட்டார், தீண்ட மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தமான கடவுள். அப்படி ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்துல வந்தவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்க முடியாது. ஏன்னா உலகம் பாவமானவர். சோ கடவுள் பரிசுத்தமானவர். அவர் என்ன செய்யறாரு, உலகத்தை நேரடியாக உருவாக்காமல் பல இடையில் உள்ள தரகர்னால உருவாக்குனது. அதனால அந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமா இருக்கு. அதனால முதன்மையான கடவுள் அந்த உலகத்தை தொட முடியாது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வரவில்லை. அவர் எப்படி வந்தாரா, கடவுளாகவே வந்தார். ஆனா மனிதனுடைய ஒரு ஒரு என்ன செய்யலாம், மாஸ்க் மாதிரி வெளியே தெரியறதுக்கு மாதிரி ஒரு கூண்டு மாதிரி உருவாக்கிக்கிட்டார். அந்த கூண்டுல வந்து வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர் உண்மையாகவே மனித தன்மை உடையவர் அல்ல. மனித தன்மை உடையவராக இருந்தார்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. சோ இந்த குழப்பத்தை உண்டாக்கினவர்களுக்கு பதில் சொல்ல முடியாதான் யோவான் என்ன சொல்றாரு, எந்த ஆவியையும் பகுத்தறிய வேண்டும். எப்படி பகுத்தறிய வேண்டும், எந்த ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று சொல்லுகிறார்களோ அங்கீகரிக்கிறார்களோ அதுவே உண்மையான ஆவி, அதுவே பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டது. சோ இந்த ஞான மார்க்கம் மற்ற மதங்களிலே காணும். கடவுள் பரிசுத்தமானவர், உலகம் என்னது பாவம் நிறைந்தது. கடவுளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுள் உலகத்தோட தீண்ட மாட்டாரு, ஏன்னா அது பாவம் நிறைந்தது. பைபிள் என்ன சொல்லுது, உலகத்தை ஆண்டவர்தான் சிருஷ்டித்தார், ஆண்டவர் உலகத்துல மக்களை நேசிக்கிறார். அதனால மனித குலத்தை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக உலகத்திலே வந்தார். சோ இதுதான் பெரிய வித்தியாசம். அதனால நம்ம இந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் உலகத்திலே வந்தார். சோ ஞான மார்க்கத்தை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றம் அடைய கூடாது. சல்மாற்றம் அல்ல, நாம் மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம், வெற்றி கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என்ன பண்றது, வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவினா என்ன, ஏமாற்றுகின்ற ஆவி. சோ வஞ்சக ஆவி என்ன சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது உண்மைதான், ஆனா முழு மனிதனாக வரல, அவர் கடவுளாவே வந்துட்டு போயிட்டாரு. அப்படிதான் ஒரு சில மதங்களும் சொல்லு. அவர் என்ன, சிலுவையில அவர் மறிக்கல, அவரு போயிட்டாரு. சோ அவர் மறித்தாருன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. சோ இப்படி பல பல விதமான வஞ்சக ஆவிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க, ஆனா பைபிள் சொல்ற மாதிரி நம்பாதீங்க. அதான் அவங்களுடைய கூற்று. யெகோவா விட்னஸ் பண்ற ஆள், அவர் வந்து யெகோவா விட்னஸ் பண்ண சொல்ல, அவர் கடவுளே கிடையாது, அவர் மனிதன் தான். இன்னொரு என்ன சொல்றாங்க, அவர் முற்றுமா கடவுள், அவர் மனிதனே கிடையாது. பைபிள் என்ன சொல்லுவது, அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரன், அவர் மனுஷனுடைய குமாரன். சோ இந்த வஞ்சகாவி என்ன செய்யுது, ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை அது என்னது கொச்சைப்படுத்துகிறது, அது அற்பமாக எண்ணுகிறது. ஆண்டவருடைய சிலுவை மரணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணத்தை மனிதனாக
ஏற்றுக்கொண்டார். சோ தேவனுடைய மனிதனா, தேவனும் மனிதனும் ஆயிடக்கூடியனால மனிதனால் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். சோ இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்றால் வஞ்சக ஆவியை நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். சோ பயங்கரமான வஞ்சக ஆவிகள் நிறைய இருக்கு. சோ நிறைய கள்ள போதகர்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன பார்க்கிறோம்? அவரிடத்தில் நிலைத்திருத்தல். அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்ம நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார், உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறார். அதே சமயத்துல நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கும்படியாக, வாசம் செய்யும்படியாக வருகிறார். அதனாலதான் ரோமர் 8:12 நினைச்சது, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்படி தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அதற்கு சாட்சி என்ன? அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் குழந்தையர்ல வாசிக்கிறோம், என்ன போட்டிருக்கு? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது, ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாயிருக்கிறது. நம்முடைய சரீரம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆனா ஞான மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க? உலகமே பாவம், மனிதர்கள் பாவி, அதனால தேவன் அவளை தொட முடியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நம் பாவிகள் தான், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை பரிசுத்தமாக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நம்முடைய இருதயத்துல வரும் பொழுது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரமே தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஆலயமாக மாறுகிறது. பாவம் என்று சொல்லி, தீண்டத்தகாது என்று சொல்லி ஓடுகின்ற தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் வந்து நம்மை தொட்டு நம்மை பரிசுத்தமாக்குறது. தேவன் பரிசுத்தமானவர். நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுனாலே நம்மை அவர் பரிசுத்தமாக்குறார். அதான் ஒரு மேன்மையான காரியம். நம்ம பாவிகள் தான், சாதாரண மனிதர்கள் தான், மண்ணுக்கு திரும்புகிற சரீரத்தை உடையவர்கள் தான். ஆனா தேவன் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். இந்த மாபெரும் சத்தியம், மாபெரும் கிருபை. அதனால ஒரு பாட்டு உண்டோ, மனுஷரின் மத்தியில் தேவன் வாசமா இருக்கிறார் சொல்லி ஒரு பாட்டு. அது ஒரு ஆச்சரியமான ஆண்டவர் நமக்குள் வாசமாகிறார். பல மதங்கள் என்ன சொல்லுது? பாவமான உலகம் இல்லையா, தேவன் வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவன் வருகிறார். இதற்காக பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தவானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், நாம மீட்கும்படியாக வந்தார். ஒன்று மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகார ஆவியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், அவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். அதனால என்ன செய்யறோம்? அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 12:3 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உலகத்திலே வந்தார், பாவிகளுக்காக மரித்தார் என்று சொல்லி யார் அறிக்கை செய்ய முடியாது? எப்ப அறிக்கை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுதுதான் இந்த அறிக்கையை செய்யும். இந்த அறிக்கையை எப்படி செய்யறாங்க? சத்தியத்தின் மூலம். சத்தியம் எங்க கிடைக்குது? ஆண்டவருடைய வசனத்தின் மூலம். ஆண்டவருடைய வசனமாகிய சத்தியத்தை அறிகிறதுனாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறதுனாலே, அதை புரிய வைக்கிறதுனாலே நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவை கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம். அதாவது தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தை புது ஜீவனை கொண்டு வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா அப்பா அம்மா, தாய் தகப்பன் 2 பேர். அதே போல ஆவியின் பிறப்பு உண்டாகும்னா 2 பேர் கிரீச்சனா. ஒண்ணு யாரு? தேவ ஆவியான. இன்னொன்னு என்னது?
தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நாம் பாவி என்பதை உணர்த்துகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நாம் பாவி என்பதை உணர்த்துகிறது. தேவனுடைய ஆவி என்ன சொல்லுது? கிறிஸ்து உனக்காய் மரித்தார், நீ அவரை ஏற்றுக்கோ, அப்ப உன் ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? நீ குற்றவாளி, நீ பாவி, உனக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவியான என்ன சொல்றாரு? அதே சமயம் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார், உனக்காக மரித்தார், நீ அவரை விசுவாசி, உனக்கு ரட்சிப்பு. ஆக ஆண்டவருடைய வார்த்தை, தேவ ஆவியானவர் ஒரு மனிதனத்துல கிரியை செய்யும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறான். சோ அது மறுபடியும் பிறந்தாதான் அவர்களை மனுஷ முடியும் நிலைத்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம்? பூரணமான அன்பு. அது என்ன போட்டுருக்கு? ஃபர்ஸ்ட் லவ் அஸ், முதலாவது நம்மிடத்தில் அன்பு கொண்டார். சோ நம் அவரை நேசிக்கும் முன்பாக, நாம் நேசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளும் முன்பாக, நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறதுக்கு முன்பாக, அவரை நேசிக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் செய்தார். நிறைய நேரத்துல சொல்லுவான், அவர் முதல்ல சொன்னார்னா நான் ஓகே சொல்றேன், அவர் மன்னிப்பு கொடுத்தாருன்னா நான் மன்னிப்பு, அவர் அன்பு காட்டினார்னா நான் அன்பு காட்டுறேன், அப்படிதான் நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா இங்க என்ன பாக்குறோம்? தேவன் முதலாவது ஆணாக அன்கண்டிஷனல், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் நம்மை அன்பு கொண்டார். அதனால்தான் அது பரிபூர்ணமான அன்பு, ஒரு உன்னதமான அன்பு, ஒரு மகத்துவமான அன்பு. ஏன் சொல்றோம்? அந்த அன்பின் ஆரம்பம் அவர். சோ நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள் தான். அதை ஆரம்பிக்கிறது யாரு? தேவன். நம்ம என்ன செய்ய பெற்றுக்கொள்கிறது தான் நாம. அதுல பல காரியங்கள் சொல்லப்பட்டு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்தெடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாக, ஆதாம் ஏவலை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக. சோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்? சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மனிதனை சிருஷ்டித்தார், ஆதாமை அவளை சிருஷ்டித்தார், அவன் என்ன செய்வான்? பாவம் செய்வான். பாவம் செய்தா என்ன செய்யணும்? என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். அது அவனுக்கு தெரியும். அவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், மறிக்க வேண்டும், அடக்கம் பண்ண வேண்டும், உயிர் தள்ள வேண்டும். நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அறிவிக்கும் போடும்போது உங்களை போன்ற, என்னை போன்ற அநேகர் அறியப்படுவார். இந்த விஷயம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்தெடுத்தார். உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே உலகத்தின் முடிவையும் அறிந்தவர். அல்பா ஒமேகா, சர்வத்தையும் அறிந்த தேவன். அதே போல ரோமர்ல வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் போதே நம்மை நேசித்தார். அதான் முக்கியமான காரணம். நாம் பாவிகளாக இருக்கும் இந்த கெட்ட குமாரனுடைய ஓமையில நான் பார்க்கும் பொழுது, கெட்ட குமாரன் செய்யறான், தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய எல்லாவற்றையும் அழித்து அன்பிகளோடு கொண்டு இருக்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வரலாம். அப்ப மனம் திரும்பி வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வரும் பொழுது, தூரத்தில் வரும் பொழுதே அவனை கண்டு அப்பா என்ன செய்யறா? வேகமா ஓடுறாரு. வயசானவர் ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? இந்த கிராம மக்கள் அவனை பிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா கிராம முக்கத்துல ஊர் கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க. இவன் அப்பாட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு போனா, திரும்பி வந்தானா இவன் நினைச்சு தண்டனை கொடுக்கணும், அடிச்சே கொள்ளணும் அப்படின்னு ஊர்ல போட்டிருப்பாங்க தீர்மானம். ஊர் மக்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவரு அவனை போய் ஏற்றுக்கொள்ளணும். அல்லது மூத்த மகன் அவனை பார்த்து அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறதுக்கு முன்னாடி இவர் போய் அவனை ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஓடுறாரு. வீட்டை ஓடி போய் என்ன செய்யறாரு? அவனை அரவணைக்கிறார். அதான் அவனுடைய அன்பை பார்க்கணும். அவன் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்கல.
அவன் போட்ட சட்டை எத்தனை நாள் ஆச்சு, அழுக்கு நிறைஞ்சதா இருக்கு, ஒரு மாதிரி நாட்டமும் துர்நாட்டமும் வருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். என்ன செய்யறாரு, அவனை அப்படியே ஏற்கணும். அதான் தேவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பவுல் எழுதும் பொழுது, நான் பாவிகளா இருக்கும் போதே நேசிக்கிறேன், நீ நல்லவனா ஆகு, உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நிறைய விதமா பிள்ளைகள்கிட்ட சொல்றோம், நீ நல்லா படி, அப்போ உனக்கு இதை வாங்கி தரணும். ஆனா ஆண்டவர் சொல்ல, நான் பாவிகளாக இருக்கும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறேன். சோ நம் மனம் திரும்பின பிறகுதான் நேசிப்பேன்னு சொல்றோம். நீ விசுவாசித்த பிறகுதான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி சொல்ற. ஆண்டவர் முதலாவது நம்மை நேசித்தார். நாம் சத்துருக்களாக இருக்கும் போதே நேசித்தார். சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய 10 கற்பனைகளை பின்பற்றாதவர்கள், சோ ஆண்டவருடைய மகிமையை விரும்பாதவர்கள், ஆண்டவருடைய அன்பை நிராகரித்தவர்கள், சத்துருக்களாக இருக்கும் போதே ஆண்டவர் நம்மை நேசித்தார். அதான் ஆண்டவருடைய அன்பு, அதான் பரிபூர்ணமான அன்பு, ஒரு உன்னதமான அன்பு. அதோட இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பக்தியற்றவர்களாக இருக்கும் போதே நம்மை நேசித்தார். பக்தி உள்ளவனை நேசிக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லது பெருங்கால் நடந்து அல்லது நாக்குல கத்தியை குத்திக்கிட்டு அப்படியெல்லாம் பக்தியை வெளிப்படுத்துறோம் மட்டும்தான் நேசிப்பேன் ஆண்டு சொல்லும். நம்ம பக்தியே இல்லை, ஆண்டவரை பத்தி அறிவே இல்லை, ஆண்டவரை ஒரு பொருட்டாகவே என்னல, விசுவாசம் பக்தி இதெல்லாம் நம்மள்ட்ட சுத்தமா இல்லவே இல்லை. ஒரு சிலர் கொள்ளைக்காரர்களும் ஈசித்தனர்ச்சிகளா இருந்தவர், அப்படிப்பட்டவர்களை கூட ஆண்டவர் நேசி அன்பை நான் மாற்றுகிறார். பக்தியற்றவர்களாக இருந்தார். ஒரு சில சொல்லலாம் பக்தியினால உனக்கு முக்தி கிடைக்குதுன்னு சொல்றான். அந்த இடத்துல பக்தியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு நினைச்சு ரட்சிப்பை தர. ஆண்டவர் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசித்தார். அடுத்தபடியான சொல்லப்பட்டிருந்தார், நாம் பலவீனராக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நேசித்தார். When we were powerless, பலன் இல்லாதவர்களா, பலவீனர்கள் என்று சொல்கிறது நம்மை நாமே ரட்சிக்கும்படியாக பலனற்றவர்களாக இருந்தோம். நாமே ரட்சிக்க முடியாது, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம நாமே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. சோ நம்மாலே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பட்சத்துல, ஒருவேளை ஆஸ்பத்திரியில மரண தருவாயில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பலவீனமா இருக்கும். அவங்களால தாங்களாகவே தண்ணி குடிக்க முடியாது, தாங்களாகவே எதையும் செய்ய முடியாது, நடக்க முடியாது, கை கால் அசையாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் இருக்கோம். ஆவிக்குரிய பிரகாரமாய் பலவீனராய் படுத்த படுக்கையா, ஒருவேளை வெண்டிலேட்டர்ல இருந்தோம், இல்ல கோமால இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நேசித்தார். நாம் நேசித்து மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மாத்திரமல்ல, சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினார். இவரையெல்லாம் நம்ம என்ன வாசிக்கிறோம், கிறிஸ்து சரியான நேரத்தில், சரித்திரத்தில் ஏற்ற ஒரு நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தினார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதுதான் என்ன சொல்லியிருக்கு, பரிபூர்ணமான அன்பு. இந்த அன்பை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அதனாலதான் பவுலப்போஸ் என்ன சொல்றாரு, இந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அறிய முடியாது. இதை நம்முடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இது மனித அறிவை கொண்டு இது என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது, அனுபவிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்முடைய அறிவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த பரிபூர்ணமான அன்பு. அதுல என்ன போட்டிருக்கு, 1 யோவான் 4:18 சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தல். பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தல்.
பலவிதமான பயங்கள் உண்டு. ஒண்ணு மரியாதைக்குரிய பயம். சோ ஒருவரை நேசிக்கிறோம், ஒருவருக்கு மரியாதை செலுத்துகிறோம், ஒருவரை ஒரு உயர்ந்த நிலையில வச்சு பார்க்கிறோம். அது என்னது? ஒரு மரியாதைக்குரிய அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தில் மாறும். அது ஒரு பயம்தான் சரியான பயம். அது ஆண்டவரை அன்போடு பார்க்கிறது, ஒரு மரியாதையோடு பார்க்கிறது, ஆண்டவரை சிருஷ்டிகராக பார்க்கிறது, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக பார்க்கிறது. அந்த மரியாதைக்குரிய பயம் நமக்கு நல்லது. அது என்ன இருக்குது? ஞானத்தை கொடுக்க. ஆனா எதிர்மறையான பயங்கள் இருக்கு. சோ ஒரு சில எதிர்மறையான பயங்கள் எப்படி இருக்கு? முதலில் ஏதேன் தோட்டத்தில் தான் பாவம் செய்தபடினால என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடுகிறார்கள். இப்ப பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. அதனால என்ன ஆகுது? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடினவர்கள் சிலுவை நோக்கி ஓடி வருகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு பயந்தவர்கள் சிலுவை நோக்கி வருகிறார்கள். சிலுவையில தேவனுடைய பரிபூர்ணமான அன்பு வெளிப்படும். சிலுவையை நோக்கி பார்த்தவர் நிச்சயப்படுறான். சிலுவையை நோக்கி மக்கள் என்ன செய்யறாங்க? இன்றைக்கும் ஓடி வருகிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வனாந்தரத்திலே பாம்ப என்னது ஒரு பாம்பை போல ஒரு சுரூபத்தை அங்க என்ன செய்றார்? ஒரு அம்பு மேல மோசை உயர்த்தினார். உயர்த்தின போது அதை பார்த்தவர்கள் பாம்பு கடியிலிருந்து விடுதலை பெற்றார். அதே போல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கு பூமிக்கு இடையில அவர் தொங்குகிறார். அவர் தொங்கும் பொழுது என்ன ஆகுது? பயம் இல்லை, அவருடைய அன்பு வெளிப்படுது. அதனாலதான் சிலுவையை நோக்கி நம்ம ஓடி வரோம். சோ ஏதேன் தோட்டத்துல அவனுடைய பிரசனத்தை ஓடிய மனுக்குலம் சிலுவை நோக்கி ஆண்டவர்கள் வாழ்ந்தார். சோ இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அந்த பயம், அந்த ஆண்டவருடைய அன்பு நம்மை கவர்ந்து இழுக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் மரணத்தை பற்றிய பயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மரணத்தை பற்றி பயப்படுறது பைபிள்ல தான் போட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக மரணத்தை கண்ட பயம், மரண வீட்டுக்கு போறதுக்கு பயம், ஒரு மரண ஊர்வலத்தை பார்த்தால் பயம். இப்ப என்ன? மரணத்தை பற்றி பயம் இல்லை. ஏன்னா நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ஒவ்வொரு அன்பு பயத்தை, மரண பயத்தை புறம்பேத்தார். நியாய தீர்ப்பு குறித்து பயம் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செய்யறான்? நீதிபதி, அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அவருடைய அன்பு நம்மை நீதிமான். அதனால் நியாய தீர்ப்பு குறித்து பயம், நரகத்தை குறித்த பயம் இல்லை. ஆண்டவர் நம்மை நரகத்திலே தள்ளுவார் என்ற பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்ன செய்வார்? எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதான் மத்தேயு 6:33 என்ன வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேவை, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும். அப்ப எதிர்காலம் கர்த்தருடைய கருத்துல, என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியும். மனிதர்களை கண்டு பயம், மனிதர்களை கண்டு பயப்படும். ஒரு இவன் என்ன பண்ணிடுவான்? இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன பண்ணிடுவான்? இவங்க அரசியல்வாதியா இருக்காங்க, நமக்கு என்ன பண்ணிடுவோம்? அல்லது இவன் நமக்கு விரோதமாக கிரீச்சி அவன் என்ன பண்ணிடுவோம்? அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தலையிலிருந்து ஒரு நொடி கூட ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. அவனை பாதுகாப்பு. ஆபிரகாம் ஆண்டு பாதுகாப்பு இருக்கார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிப்பவர்களை சபிப்பேன். அதனால நம்ம ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறோம். அவரை சபிச்சாங்கன்னா நம்ம சபிக்க வேண்டியது இல்லை, ஆண்டவர் அவர்களை சபிப்பார். அதான் நமக்கு ப்ரொடெக்ஷன். அதெல்லாம் மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டியது, மனிதர்கள் விடுகிற சாபத்தை கண்டு பயப்பட வேண்டியது, மனிதர் சொல்கின்ற ஏளன பேச்சுகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்.
ஒரு சிலருக்கு தன்னை பற்றிய பயம். என்னால் அது செய்ய முடியுமா, நாளைக்கு சோழனா போயிடுவனா, கொரோனா வந்துருமா, அப்படிப்பட்ட பயம். ஸோ இந்த பயமும் தேவையில்லை. ஆண்டவருடைய அன்பு, பரிபூர்ண அன்பு நம்ம என்ன செய்யுது, எல்லா பயங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்யும். தேவனுக்கு பயந்தால் மட்டும் போதும், வேற எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், நோயின் விளைவின் அவரை அறிவதன் விசுவாசிப்பது. 1 யோவான் 4:16 பார்க்கிறோம். அவரை அறிவது, அவரை அறிவதுன்னு சொல்லும்போது அவர் அன்பை அறிவது, அவர் அன்பை ருசிப்பது. அவருடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் பாராட்டுகிறார், அன்கண்டிஷனல் லவ். ஸோ அது நிபந்தனையற்ற அன்பு. அது மட்டும் இல்லை, உயர்தர அக்கறையும் வளர்ச்சி. அந்த அன்பு என்னது, ஆண்டவர் நம்ம பார்க்கும் போதே அவர் தீர்மானிக்கிறார், இவன் இவள் எப்படிப்பட்ட மனிதனாக மனுஷியாக மாற முடியும். அந்த திட்டத்துக்கு நேராக வரல. நம்மை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம், நம்மை குறித்த ஒரு உயர்ந்த நோக்கம், நம்மை குறித்த ஒரு உயர்ந்த திட்டம், இதை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் பேதுருவை பார்த்து சொல்றார், நீ என்னது நாணலை போல் இருக்கிறாய், என்ன செய்வ, நீ கல்லை போல உறுதியாய் மாறு. பைபிள்ல போட்டிருக்கு, ஆபிரகாமை தனியாக அழைத்தார், ஒரு தனி மனிதனாக அழைத்தார், நான் அவனை தேசமாக உருவாக்கி. அதான் ஆண்டவர் செய்தார். நம்மளை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த நோக்கம், உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை கூட அப்படி வச்சிருக்க மாட்டோம், நம்முடைய ஆசிரியர் கூட அப்படி வச்சிருக்க மாட்டோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். ஸோ அதனால அவரை அறிவது, அவருடைய அன்பை அறிவது ஒரு பெரிய வாக்கியம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுவது மற்றும் ஒருவர் அன்புக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக இருக்கிறது. ஸோ சத்தியம், அன்பு, இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்திற்கு ரூபமாக இருக்கிறார், அன்புக்கு ரூபமாக. ஸோ சத்தியம், அன்பு என்று வேதம் சொல்லுகின்ற காரியம் வித்தியாசமாக. ஸோ உலகம் சத்தியம் சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் போடும், அன்புன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் போடும். ஆனால் வேதாகமத்தை நாம் படிக்கும்போது ஆழமாக தெளிவாக சத்தியம்னா என்ன, அன்புனா என்ன நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் பூரண நாம் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாராக மாறாத அன்பு. இந்த அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை நம்மளால் அறிந்து கொள்ள மிக கஷ்டம். அதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். தேசம் இருக்கிற சத்தியம், சத்தியம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக பிறந்து வாழ்ந்து மறித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவுடைய வளர்ந்து வாசத்திலே வீட்டிருக்கிறார். அதான் சத்தியம். அந்த தெய்வம், அந்த அன்பின் ரூபமான அந்த சத்தியம் நமக்குள் வாசமாயிருக்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரவேசித்து நம்மை நாம் அவருடைய ஆலயமாக மாறுகிறோம். ஸோ இது அவர்களை நிலைத்திருக்க, அவரை அறிந்து கொள்ளுதல், அவர்கள் நிலைத்திருத்தல், அவருடைய அன்பை உணர்தல், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியமா இருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில இதை அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம்.